அவர் நேற்று ஊட்டியில் இருந்தார் இல்லையா, கொஞ்சம் கடும் கோபத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் வச்சு தொலை வந்துடலாம் மறந்தவங்களாம் இப்போ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்குள்ள 2 மந்திரி மாற்றுவது உறுதி. ஒன்று செந்தில் அண்ணன் தம்பி செந்தில் பாலாஜி, இன்னொன்று அண்ணன் பொன்முடியவர், இருவரும் மாற்றுறாங்க. ரிசைன் பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் தள்ளி போயிட்டு காரணம் என்னன்னா, அதை ஃபைனலாக அந்த பிராண்டுக்கெலாம் பணம் வாங்கிட்டாரு. இல்லை பணத்தை திருப்பி கொடுக்கணும். புது பிராண்டுக்கெலாம் 9,000 கோடி அதில் கையால் நடந்துருச்சு. ஏற்கனவே அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா, அவங்களுக்கு வாங்கினவங்களுக்கு, இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். ஒரு சில சீனியர்கள் பண்ணுற அட்டூழியம் இந்த ஆட்சியில், எக்ஸாம்பிளுக்கு இப்போ பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொன்முடி, இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து தளபதி ஸ்டாலின் ஆட்சியை ஏற்று அந்த ஒரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, உங்களால் நம்மளால் என்னால் தூக்கமே போய் எப்போ ராத்திரி ஏந்து பால் ஏந்து போல என்ன நடக்கும் அந்த பயம் இப்போது அமலுக்கு வந்துடுச்சு. இந்த திமுக ஆட்சி வீழ்ச்சி அடைய போகுதுன்னா அதுக்கு முதல் காரணம் யாராக இருக்குன்னா தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தான். டெய்லி டார்ச்சர் மக்களை. அப்படியாவது அரசாங்கம் கஜானாக்கு பணம் போதா இல்லை, இவனுக்கு பாக்கிட்டு தான் போகும். கும்பலா தீவிரவாதி பிடிக்கிறா போங்களேன் காஷ்மீருக்கு, பகல்கால் போய் அங்கே போய் புடிச்சு வாங்கலாம். கபில் சிபில் வச்சு போய் கேஸை தோத்து அவர் கன்சிட் பண்ணிட்டு வந்துட்டார். யாரு கபில் சிபிலால கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம சுப்ரீம் கோர்ட் வைக்கல கன்சிட் பண்ணிட்டாரு. என்னன்னு, நீ வாதார வைக்கல வைங்கடா, ஏன்டா எப்போ செட்டிங் வைக்கல வச்சு அந்த அம்மாவை அப்படிதான் பெங்களூர்ல இட்டு போய் 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம்னு சொல்லி எதுவுமே ஜெயிலில் தள்ளவங்க திரும்ப இந்த கேஸை கொடுத்தா உன்னையும் ஜெயிலில் தான் தள்ளுவாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ தமிழக அரசியல் களத்திலேயே பரபரப்பு என்ன அப்படின்னா, திமுக அமைச்சரவை மாற்றம். ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு 28ஆம் தேதி நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. செந்தில் பாலாஜி வந்து தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ண போகிறார். முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தல முன் வச்சுட்டாங்க ரிசைன் பண்ண சொல்லி, அப்படிங்கிற மாதிரி செய்தி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பொன்முடியுடைய ஆபாச பேச்சு நீதிமன்றம் குட்டு வைத்தது. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொன்முடி அவர்கள் நேரில் சந்திக்கவே முடியலை, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நிலையில தான் ராசா மூலமாக பொன்முடி அவர்களையும் ராஜினாமா பண்ண சொல்லி முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தல் முன்வைத்ததாக செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக 2 பேர் இன்னைக்கு ஈவினிங்குள்ள கவர்னர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. கவர்னர் நேற்று ஊட்டியில் இருந்தார் இல்லையா, கொஞ்சம் கடும் கோபத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் வச்சு தொலை வந்துடலாம் மறந்தவங்களாம் இப்போ கவர்னரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்காம தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்குள்ள 2 மந்திரி மாற்றுவது உறுதி. ஒன்று செந்தில் அண்ணன் தம்பி செந்தில் பாலாஜி, இன்னொன்று அண்ணன் பொன்முடி அவர்கள், இருவரும் மாற்றுறாங்க. அதில் தங்கம் தென்னரசுக்கும் பிடிஆருக்கும் கூடுதல் இலாக்கா கிடைக்க போகுதுன்றது தான் எனக்கு அறிஞ்ச தகவல். இருவருக்கும் கூடுதல் இலாக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மதுவிலக்கு துறையை தன்னுடைய மண்டலம் சார்ந்த கொங்கு மண்டலம் சார்ந்த அதே சமுதாயத்தை சார்ந்த தனக்கு வேண்டிய ஒருவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்ததாக செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. அதனுடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இவர் அடித்த கொள்ளை, இவர் அடித்த ஊழல் எல்லாம் தளபதிக்கே தெரியாமல் பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டார். அதில் யார்? செந்தில் பாலாஜி. அது வெளியால் யாருன்னா வந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாரம் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏற்கனவே வந்து மது குறைக்கணும், படிப்படியாக குறைக்கணுன்றது தான் இவங்க கொள்கை. அதுலேயும் 2016 என்னுடைய முதல் கையெழுத்து வந்து மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்குன்னு சொல்லி சொன்னவங்க தான் திமுக. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கொண்டு வரல. நீங்கள் கொண்டு வரலாங்கிறல, புதிய சரக்குக்கு ஒப்பந்தம் வந்து கடந்த வாரம் போர்டு வைக்க சொல்லி ஹோம் செக்ரட்டரிக்கு நிர்பந்தம். யாருக்கு? உள்துறை. ஆமாம், இவ்வளோ பிரச்சனை நடக்குது. மது ஊழல், அமலாக்கத்துறை ப்ரெஷரு, சுப்ரீம் கோர்ட்டு குட்டு, இதையும் மீறி செந்தில் பாலாஜி இல்லைன்னு மறுக்க சொல்லுங்கள், இல்லை முடிஞ்சால் என் மேலே வழக்கு போட சொல்லுங்கள். ஹோம் செக்ரட்டரி நான் ரிசைன் பண்ணாலும் பண்ணுவேன், நான் அந்த ஃபைலில் கையெழுத்து போட மாட்டேன்னு நிற்குது. எது புதிய சரக்குன்னு தெரியல. இது பிராண்டு, நியூ பிராண்டு. ஏற்கனவே இருக்கிற பிராண்டுக்கே பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே இருக்கிற பிராண்டே இப்போ குறைக்கணும், சரக்கை குறைக்கணுன்றது தான் கொள்கை முடிவு. கொள்கை முடிவுக்காக பணத்தை வாங்கி கொண்டு பலாயிரம் கோடி வாங்கி கொண்டு கோடிக்கணக்கான பாதுகாங்க. அதில் ஹோம் செக்ரட்டரி மிரட்டுறாங்க. மாப்பிள்ளை இது ஒரு ரெக்கமெண்டேஷனு, சபரேஷன் ஒரு இதுக்கு ஒன்று தான் அவருது, மிச்சம் 9 இவர் கொடுக்குறது யார்? அதை சொல்லி மிரட்டி ஹோம் செக்ரட்டரி ட்ரை பண்ணார். இந்த தருணம் வரைக்கும், நேற்று ஈவினிங் வரைக்கும் ஹோம் செக்ரட்டரி இதுக்கு இசை தெரிவிக்கலைன்றது தான் எனக்கு வந்த தகவல். ஏன்னா மதுபானம் வந்து பற்றி ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு எனக்கு க்ளோஸ் ஆனவங்களாம் இருக்கிறத காரணத்தை நான் சொல்கிறேன். நேற்று ஈவினிங் வரைக்கும் அந்த ஃபைலுக்கு ஒப்புதல் தரல. இவர் கடைசி நிமிஷத்தில் கூட படத்தை வாங்கிட்டு போயிடணும், சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி
இவங்களுக்கு அவசரப்படுத்தியிருக்காரு. ஹோம் செக்ரட்டரி அந்த ஃபைலில் கையெழுத்து போடலன்றது தான் புதிய சரக்கு, புதிய பிராண்ட். அதாவது இவங்க கொள்கை எப்படி இருக்குது பாருங்க, நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லிட்டு புதுசாக பிராண்ட் வெரைட்டியை மாற்றி கொடுத்து மக்களை புதுசாக குடிப்பழக்கத்துக்கு மீண்டும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கி ஏற்கனவே நாடே தத்தளிக்குது குடிப்பழக்கத்தினால. மதுபான ஊழலில் தான் திமுக ஆட்சி வீழ்த்த போகிறாங்க பிஜேபின்னு தெரியுது. தெரிஞ்சும் ஐஏஎஸ் அதிகாரி ஹோம் செக்ரட்டரி வந்து என்னை மாற்றிட்டு, இல்லை நான் லீவில் போகிறேன், என்னை மாற்றிட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு இவங்க சீனியர் அவருக்கு மூத்தவர்களை வச்சு மிரட்டி பார்க்குறாங்க. யாரை நீ கையெழுத்து போடு. அதுக்கு தான் நேற்று ரிசைன் பண்ணுறது இன்றைக்கி வரைக்கும் தள்ளி போய்ட்டுறது. காரணம் என்னென்னா அந்த ஃபைனலாக அந்த பிராண்டுக்கெலாம் பணம் வாங்கிட்டார் இவர். இல்லை பணத்தை திருப்பி கொடுக்கணும் புது பிராண்டுக்கெலாம். 1000 கோடி அதில் கையால் நடந்துருச்சு. ஏற்கனவே அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு, வாங்கினவங்களுக்கு. இல்லைன்னா பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அவனுக்கு ஒரு கேஸ், இந்த டிரைவர்கள் எனக்கு கேஸ் போடாமல் அந்த கேஸ் பெரிய கேஸ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ அதுக்கு தான் ஒரு இன்றைக்கி வரைக்கும் ரிசைன் பண்ணாமல் இருக்கிறது காரணம். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்கணுன்றதுக்கு தான் அவர் ரிசைன் பண்ணாமல் இருக்கிறார். இதுதான் உள்நோக்கம் எனக்கு வந்த தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பொன்முடி அவர்களை ரிசைன் பண்ண சொல்லி அறிவுறுத்தல் முன்வைக்கும் போது பொன்முடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கோபத்தில் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவர் விழுப்புரம் திமுகவே என்னுடைய முகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழ்நிலையில் பதவி இல்லாமல், கட்சி பதவியும் இல்லாமல், ஆட்சியிலையும் அமைச்சர் பதவி இல்லாமல் இருந்தால் யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன். அதில் ஒரு விஷயம், விழுப்புரம் மாவட்டம் வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையான இருக்கிற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இவர் மேலே வந்து வன்னியர்கள்லாம் பெரும் அதிருப்தியில் இருந்தாங்க. அதனால தான் இவரால் விழுப்புரத்தில் நிற்கி வெற்றி பெற முடியாமல் ஓடிட்டார் விழுப்புரம் தொகுதியை விட்டு. இது தம்பி சபரீசனுக்குலாம் நல்லா தெரியும். அதனால தான் சபரீசன்லாம் இவர் மேலே சம கோபத்தில் இருக்கிறாங்க. யார் மேலே? பொன்முடி அவர்கள் மீது. ஆமாம், கோபத்தில் அவர் எடுத்தே ஆகணுன்றது சபரீசனுடைய அது நியாயம் கூட. அந்த கூற்று ஒரு சில சீனியர்கள் பண்ணுற அட்டூழியம் இந்த ஆட்சியில். எக்ஸாம்பிளுக்கு பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொன்முடி இவங்கெல்லாம் வந்து திமுகவுக்கு வந்து தளபதி ஸ்டாலின் ஆட்சியை ஏற்று அந்த ஒரு இடத்துல சொன்னார் பார்த்தீங்களா, உங்களால் நம்மளால் என்னால் தூக்கமே போய் எப்போ ராத்திரி எழுந்து பால் எழுந்ததுக்குள்ள என்ன நடக்கும் அந்த பயம் இப்போது அமலுக்கு வந்துடுச்சு. அது மாதிரி அவங்களால கூட்டணி கட்சி திருமாவளவனால இந்த 2 பேரால் தளபதிக்கு தூக்கம் கெட்டு போனது, உடல் கெட்டு போனது காரணமே இவங்க 2 பேர் தான். சீனியர் மந்திரிங்களை அம்மா வந்தால் இப்படி இருப்பாங்களா? உங்கள்கிட்ட ரிசைன் பண்ணு கேட்டுன்னு இருப்பாங்களா? அடுத்த நிமிஷம் தூங்கி ஏன்னா அது ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, நத்த விஸ்வநாதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் தலையை சீவிடுவாங்க. மூர்த்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். தளபதியால் அப்படி ஒரு இதை எடுக்க முடியல. ஏன்னா இவரோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி துர்காமாவை பிடிச்சி வச்சுருக்காப்புல, பொன்முடி சின்னவரை பிடிச்சி வச்சுருக்காப்புல, யாரை? உதயநிதி ஸ்டாலின் அந்த குரூப்பில் இருக்காப்புல, ராஜா சங்கர் சின்னவங்க இவங்க குரூப்பில் இருக்கார் அவர். இது மாதிரி ஒவ்வொரு இவர் நம்ம பிடிஆர் பயன்வாள் ராஜா வந்து சபரீஸ் மாப்பிள்ளையை பிடிச்சி வச்சுருக்காப்புல. இவரால் எந்த மூமெண்ட்டுமே எடுக்க முடியலைங்க. அவர் சொந்தக்காரு யாருக்கு? பிடிஆர் தியாகராஜன் வந்து சபரீசனுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ். இது மாதிரி யார் மேலே இவங்களால் நடவடிக்கை எடுக்க முடியும்? அவர் வந்து எடுத்தால் பிடிஆருக்கு கூடுதல் இலாக்கா கொடுத்து ஒத்த காலில் நிற்கிறாரு சபரீசன் மாப்பிள்ளை. புள்ள என்ன சொல்கிறாரு? பொன்முடி எடுக்காத. இப்படி எல்லாரும் குடும்ப அரசியல் ஆகிடுச்சு. திமுக வந்து முழுக்க முழுக்க குடும்ப அரசியல் ஆகிடுச்சு. இனிமேல் இந்த கட்சி வந்து வீழ்ச்சி பாதையை நோக்கி தான் போகும். இந்த குடும்பத்துக்கு அம்மா இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் யாரையும் சேர்க்கல. தீபா அங்கே அண்ணன் பொண்ணுலாம் இருந்தாங்க, யாருமே கிட்ட சேர்க்கலையா? அன்றைக்கி யாருமே சேர்க்கலையா? அந்த அம்மா சிங்கிளாக தான் வந்தாங்க. கட்சி வரைக்கும் குடும்பத்தை சேர்க்கலை. தியாகத்தளி சின்னமாக கூட குடும்ப உறுப்பினர் அப்போ ஆதிக்கம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து அம்மா வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா 2012 அந்த குடும்ப உறுப்பினர் அத்தனை பேரும் அடித்து தூக்கி தும்சம் பண்ணி வெளில தூக்கி போட்டாங்க. சின்னம்மா மட்டும்தான் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. மற்றவங்க யாருக்குமே ரீஎன்ட்ரி கொடுக்கல. அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த குடும்பத்தால் நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த குடும்பத்தை அறவோட வெளில தூக்கி போட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் அந்த குடும்பத்தில் சில பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க அம்மா. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நடராஜனை அரெஸ்ட் பண்ணாங்க. எவ்வளோ பேரை தொலைச்சிரும்னு சொல்லி குடும்பத்தை வீட்டை விட்டு எல்லோரும் வெளில அனுப்புனாங்க. அது மாதிரி ஒரு தீர்க்கமான ஒரு தைரியமான ஆளுமை மிக்க முடிவை தளபதி ஸ்டாலினால் எடுக்க முடியல. ஏன்? அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இந்த ஆட்சியை வந்து மக்களாட்சி நடக்கலை, கவர்னர் ஆட்சி நடக்குதுன்னா திமுகவே கவர்னர் ஆட்சி தான் நடக்குது, மக்களாட்சி நடைபெறலை. இந்த 4 ஆண்டு காலமும் திமுக மந்திரிங்க சொல்கிறது நடக்கலை, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கிற கோரிக்கை நடக்கலை. இதுக்கு முழுக்க உதயச்சந்திரன் கொஞ்ச நாள் அவர் 3 வருஷம் உதயச்சந்திரன் பண்ணார். அதுக்கப்புறம் 2 வருஷம் அவருடைய சிஷினா முருகானந்தம், அசோக் வரதன் பின்னாடி அவங்க வெளிநாட்டில் இருந்தார், இப்போ இந்தியாவுக்கே வந்துட்டார் அசோக் வரதன் செட்டி. இவங்கெல்லாம் அவரை பிடிச்சி இவங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் நம்ம பரிசுத்த ஆவி மாதிரியும் சட்டமன்ற உறுப்பினர் மந்திரிங்களும் தவறானவங்க மாதிரியும் தளபதி ஸ்டாலின் நினைக்கிறார். இது வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை
அவங்களுக்கு ஏற்படுத்த போகுதுன்றது இன்னும் தளபதி இப்போவாது வீழ்ச்சிக்கணுன்றது தான் எல்லாரோட வேண்டுகோள். இப்போ பொன்முடி அவர்களுடைய வனத்துறை எந்த அமைச்சருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? வனத்துறை வந்து பிடிஆர் தியாகராஜன் செல்வதற்கான வாய்ப்பு அதிகம். அதில் வனத்துறையில் வந்து முக்கியமான ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இல்லாமல் எந்த ஃபேக்ட்ரியும் இயங்காது. பிசிபி அதில் தான் இருக்குது. அது பெரிய ஃபாரஸ்ட் வனத்துறை வந்து மிகப்பெரிய இலாக்கா. ஆனால் பிடிஆருக்கு பொருத்தமான இலாக்கான்னு பார்த்தா ஃபைனான்ஸு தான் நல்லா பண்ணார். நிர்மலா சீதாராமன் அலண்டு போனாங்க அந்த கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில். ஒவ்வொரு வாட்டி இவர் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு அல்லு இருக்காது அந்த கூட்டத்தில். அந்தளவுக்கு மிக திறமையான அமைச்சர் யார்? பிடிஆர். அவரோடலாம் தங்கம் தென்னரசெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. இன்றைக்கி நிதி நிலைமை, திமுகவோட நிதி நிலைமை இவ்வளோ பாதாளத்துக்கு போயிருக்கு. இந்த உதயச்சந்திரன் சொல்லி அழுத்தம் கொடுத்த பேரில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 இந்த உதயம் தேட்டர் தாண்ட முடியாதுங்க. உதயம் தேட்டர் வாசல் அந்த கார்னரில் ஒரு 10 டிராஃபிக் போலீஸு, அந்த உதயம் தேட்டர் பில்லருக்கு இந்த லெஃப்ட் சைடில் ஒரு 10 டிராஃபிக் போலீஸு, ரைட் சைடில் 10 டிராஃபிக் போலீஸ். காஷ்மீர் தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி நம்ம 2 வீலர்களை மடக்கி, ஃபேமிலியோட போகிறவங்கள வெயிலில் வேவாத வெயிலில் மடக்கி டெய்லி நாசம் பண்ணுறாங்க. இந்த திமுக ஆட்சி வீழ்ச்சி அடைய போகுதுன்னா அதுக்கு முக்கிய முதல் காரணம் யாராக இருக்குன்னா தமிழ்நாடு காவல்துறை, அதுவும் சென்னை போக்குவரத்து காவல்துறை தான். டெய்லி டார்ச்சர் மக்களை. அப்படியே அரசாங்கம் கஜானாக்கு பணம் போதா இல்லை, இவனுங்க பாக்கெட்டுக்கு தான் போகுது. போக்குவரத்துக்கு அசோக் பில்லரை சுற்றி பாருங்கள், அவ்வளோ அட்ராசிட்டி. 50 போலீஸ் இருப்பாங்க டிராஃபிக் டைமில். காலையில் சாயந்தரம் டைமில் பீக் ஹவர்ஸில் டிராஃபிக் போலீஸ் இருக்காது. ராத்திரியே வருவாங்க பேக்கப் பவுடர் போட்டுன்னு, மதியம் 2 மணிக்கு வந்து நிற்பாங்க. அந்த டிராஃபிக் போலீஸுக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுற டைமில் யாரும் கிடையாது. கோடியாக கொள்ளடிக்கிறானுங்க டிராஃபிக் போலீஸ். இது எந்த ஆட்சியில் நடந்திருக்கா இது வரைக்கும்? எடப்பாடி நம்ம மோசமான ஆட்சி இருந்தால் இது எடப்பாடி ஆட்சி தான் சொல்லியிருக்கிறோம். அதை விட அப்போலாம் கூட இது மாதிரி மக்கள் தொல்லை கொடுக்கல. அவர் எங்கேயோ கான்ட்ராக்டில் கொள்ளடிச்சார், போனாங்க வந்தாங்க, அவங்க சம்மந்தியை கூட்டு கான்ட்ராக்ட் கொடுத்தாருனாங்க. அந்த மக்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்க பண்ணலை. ஆனால் இன்றைக்கி தளபதி ஸ்டாலின் வந்து நல்லா தெரிஞ்ச பலமுறை நான் அந்த ஊடகத்தில் சொல்லிட்டேன், போக்குவரத்து காவல்துறை அடக்கி வைங்க, இன்னும் 9 மாதம் தான் இருக்குது, இப்போவாது அடக்குங்க. கும்பலா தீவிரவாதி பிடிக்கல போங்களேன் காஷ்மீருக்கு, பகல்கால் போய் அங்கே போய் புஷ்ணு வாங்கலாம், சுட்டு கொண்டு வந்துங்களே, டெப்டேஷன் வாங்கி போங்களேன். இங்கே எல்லாம் டிராஃபிக் போலீஸ் எங்களை அனுப்பிச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிடுவாங்க. டிராஃபிக் போலீஸ்காரன் இங்கே தாங்க அனுப்பிச்சி. அந்த அளவுக்கு மீடியாவும் சொல்கிறேன், இதை கண்டித்து இது மாதிரி பண்ணுறாங்களே, நீ வந்து தப்பு செய்கிறவனை பிடி வாடான்னு சொல்ல, கும்பலுக்கு தான் மடக்கி அவங்களை ஏன் டார்ச்சர் பண்ணுற? வேவாத வழியில் லேடிஸை போய் மடக்கி, குழந்தைங்களை மடக்கி, ஏதாவது 63 செக்ஷன் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு செக்ஷனை போட்டுன்னு மடக்கி ஏன்பா இது மாதிரி டார்ச்சர் பண்ணி பொதுமக்கள்னு கேட்டு பாருங்களேன். எங்களுக்கு மேல் இடத்துலேருந்து உத்தரவுங்க, டெய்லி 10 கேஸு டிடி கேஸ் பண்ணணும், குடிக்கிறவங்க கேஸ் பண்ணணும். ஒன்று யாரா பாரத் அந்த வைக்க சொல்கிறான்? விடிய பாரத் அந்த வச்சு பாருக்கு நான் 2 வீலர் இருக்கிற டிரைவராக போட்டுன்னு வருவான், இல்லை வீட்டில் வாங்கி அந்த பசங்க எதிர்த்து குடிப்பானா? எந்த ஆட்சியாவது 24 மணி நேரம் பாரத் இருந்து பார்த்துருக்கீங்களா? அம்மா ஆட்சியாக இருக்கட்டும், கலைஞர் ஐயா ஆட்சியாக இருக்கட்டும், இந்த ஆட்சியில் தான் செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் 24. ஏன்னா பாரு அந்த ஆள் தம்பி தானே நடத்துகிறான். அப்போயாவது கேஸ் ஒழுங்காக நடத்தினியா? யாரை? செந்தில் பாலாஜி. இப்போ யார் ஆளை கேஸு தோத்தியோ யார்? அம்மா யாரால் சிறைக்கு பொதுக்குழு அனுப்புனீங்களோ உள்ள நாமக்கல் செந்தில் வக்கீல், அவனை போய் நான் அப்பயே பல முறை சொல்லுவேன், ஏன்டா அம்மா கேஸ் இவன் தகுதியானமே கிடையாதுன்னு சொல்லுவேன் அடிக்கடி. யாரை? ஜோதி பார்த்துருந்த வரைக்கும் நல்லா போயிருந்தது. 11 கேஸ் ஜெயிச்சு கொடுத்தாருங்க ஜோதி. 12வது கேஸ் சொத்து குழப்பு மட்டும் தான் அவர்கிட்ட பிடிங்கிட்டாங்க, இல்லைன்னா அவரும் ஜெயிச்சிருப்பார். யார்? ஜோதி. அதை விட்டு செந்தில் பாலாஜி அசோக் பேச்சு, அவன் தம்பி பேச்சை கேட்டுன்னு வக்கீலை மாற்றி வச்சேன். என்ன ஆச்சு இப்போ? சுப்ரீம் கோர்ட்டில் லாக் போட்டானா? சுப்ரீம் கோர்ட்டில் லாக் போட்டால் என்ன பிரச்சனை தெரியுமாங்க? கீழ்மக்கள் இதில் கூட உங்களுக்கு பெயில் கிடையாது, ட்ரையல் உங்களுக்கு உங்கள் பக்கம் நியாயமே இருந்தால் கூட விடுதலை பண்ண மாட்டான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு அப்பெக்ஸ் கோர்ட்டு சொல்லிட்டான், இனிமேல் விடுதலை பண்ண மாட்டான். அது கூட தெரியுமா தெரியாதான் தெரியல இந்த செந்தில் பாலாஜிக்கு. அவன் லைஃபே முடிஞ்சு போச்சுங்க. அசோக் பேச்சை கேட்டுன்னு வக்கீலை மாற்றி நாமக்கல் செந்தில் ஏற்கனவே சின்னமாக தாலி எடுத்துகிட்டு போயிட்டான், அப்ரூவர் ஆகிட்டான் 2 கேஸில் இடி கேஸு. அதனால தான் சின்னமாக 480 கோடி கட்டினாங்க. அவனால தான் அவனை போய் வக்கீலாக வச்சு, அவன் வாதாடுற வக்கீல் கிடையாது, செட்டிங் வக்கீல். அவன் செய்யலாமா அந்த வேலையை? எதுக்கு போய் வக்கீலை மாற்றினேன்? அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த டீம் வந்து முகில் ரோஹித்லாம் வச்சுருந்தாங்க. இந்த டீம் யாரை வைக்குது? கபில் சிபல் வச்சு போய் கேஸை தோற்று அவர் கன்சிட் பண்ணிட்டு வந்துட்டார். யார்? கபில் சிபலால் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாமல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல் கன்சிட் பண்ணிட்டார். என்னன்னு? நீ வாதாடுற வெஹிக்கிள் வைங்கடா, ஏன்டா எப்போ மாதிரி செட்டிங் வெஹிக்கிள் வச்சு அந்த அம்மாவை அப்படி தான் பெங்களூரில் இட்டுமே இது 1/2 மணி நேரத்தில் வந்துடலான்னு சொல்லி எதுவுமே ஜெயிலில் தள்ளனவங்கிட்ட திரும்ப இந்த கேஸை கொடுத்தா உன்னையும் ஜெயிலில் தான்டா தள்ளுவானுங்க. கேட்டேன் நான் அந்த வக்கீலோட, யாரை? அவர் கூட ஒரு தம்பாக்கு ஃபோனை போட்டு, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏன்டா இப்படி இது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போய் இப்படி போய் நிற்கிறீங்க, அதை விட ரிசைன் பண்ணிட்டு போகலாமாடா, இப்போ ஜென்மத்துக்கு உங்கள் கேஸில் உனக்கு கிடைக்காதான்னு கூட அந்த தம்பான் வந்து செந்தில் பாலாஜி கூட ஒரு வக்கீல் கூடயே போவான், டிவியில் காமிப்பாங்க பாருங்க,
முந்தானது கேட்டேன், ஏன்டா அது வரனா? அப்போ தான் அவன் சொன்னான், ஐயோ ஐயா எனக்கு தெரியாது வைத்தியே, எனக்கு சொன்னது அண்ணா இந்த அவன் தம்பி பேச்சு அசோக் பேச்சை கேட்டுதான் இப்படி விட்டான் கோட்டையை. இப்போ ஒரு ஒன்றையும் கேட்டு போடா, முதல்ல அவர் கோவத்தை தணிக்கணும்னா முதல்ல ரிசைன் பண்ணிட்டு வாங்கடா, நீங்கள் யாரை காப்பாற்றுறதுலாம் உட்காந்துக்கிறீங்கன்னு நான் சத்தம் போட்டேங்க. கூடியே இருப்பார் அந்த தம்பான்றீங்க, எல்லாம் கூடியே வருவார் பாரு, செந்தில் பாலாஜி கூட ஒரு வழக்கம் இருக்குது. அப்போ சத்தம் போட்டேன், ஏன்டா வைக்கல மாற்றினீங்க இந்த தடவை, அதுவும் இவனே ஏன்டா வச்சிங்க, ஜோதி மாதிரி ஆளாக இருந்தால் கூட. ஜோதி உண்மையிலே கெட்டிக்காருங்க, அட்வொகேட் ஜோதி இருக்கா சீனியர் கவுன்சில், ரொம்ப கெட்டிக்காரன். 11 கேஸ் அம்மா கேஸ், அது நான் சொல்லலை, அண்ணன் துக்கையாண்டி சொன்னார். யார் அம்மா மேலே சொத்து குழப்பி வழக்கு போட்டார் பார்த்தீங்களா, அவர் ஒரு இடத்துல நாங்கள் மீட் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது சொன்னார், ஏன்பா நல்ல வைக்கல் ஜோதிக்கு தான் அது தெரியும் எங்கே அதில் லாக்கு இருக்குது, எங்கே அந்த லாக்கை எடுக்கக்கூடிய வித்த ஜோதி இருந்ததுதானே இந்த கேஸை ஈஸியாக உடச்சிருப்பான். யார் கேஸ் வழக்க போட்டார் பாரு துக்கையாண்டி அண்ணன், அவரே சொல்கிறார். புரியுதுங்களா? அப்படிப்பட்டாரெல்லாம் விட்டுட்டு எத்து போய் நாமக்கல் செந்தியில் எத்து போய் வச்சு அவன் ஏற்கனவே நாமத்தை போட்டான். யாருக்கு? சின்னம்மாவுக்கு இருந்து பெரியம்மா வரைக்கும் முஞ்சி போன கேஸை திரும்ப எத்து அந்த அம்மா போய் டெல்லியில் இட்டும் போயிட்டு இது பெங்களூர் இட்டு போய்ட்டு சிறையில் போட்டுட்டு வெளில வந்தவனை போய் திரும்ப அந்த வழக்கை கொடுத்து, அவரே என் நண்பர் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இவனுங்களாம் எந்த கேஸுக்கு யாரை வக்கீல் வைக்கணுங்கிற தெரியலையா அவங்களுக்கு. இவனுக்கு எப்படி ஜெயிச்சிடும்? இன்னும் சொல்ல போனால் திமுகவில் வந்து லீகல் விங் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் விங்கு. இவர் சண்முக சுந்தரத்தை நம்ப மாட்டார், வில்சனை நம்ப மாட்டாங்க. யார் இவங்களாம் நம்ம நாமக்கல் செந்தியில் அண்ணா திமுக அம்மா கூட இந்த வக்கீலை போய் வச்சா நிலைமை எப்படி ஆகும்? இப்படி தான் ஆகும். திமுக இந்தியாவிலேயே திமுக மாதிரி ஒரு லீகல் செல் இருக்கிற ஒரு வக்கீல் திமுக எங்கேயுமே கிடையாது. எந்த காங்கிரஸ் இயக்கத்தில் கிடையாது, பிஜேபியில் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கு லீகலில். ஆனால் செந்தில் பாலாஜி கேஸ் மட்டும் இவனுக்கு ஏன் எடுத்து நடத்த மாட்டாங்க திமுக? இதுதான் பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.